லைவில் வந்து பேடு கமெண்ட் போடுறீங்கல்ல, உண்மையிலே வந்து ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்து நல்ல நல்ல பழக்க வழக்கத்தோடு வளர்ந்தவங்க, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லைவில் வந்து மற்ற பெண்களை வந்து தப்பாக பேச மாட்டாங்க. புரியுதா? அந்த வளர்ப்பும் சரியில்லை, பிறப்பும் சரியில்லை அப்படின்றவனுங்க மட்டும்தான் இந்த மாதிரி லைவில் வந்து பேடு கமெண்ட் போடுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லா லைவ்லேயும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. லைவில் வந்து பேடு கமெண்ட் போடுறவனுங்க, நீ வந்து தைரியமான ஆம்பளை கிடையாது. எவனாக இருந்தாலும் சரி, லைவில் வந்து பேடு கமெண்ட் போடுறீங்கல்ல, நீங்கள் தைரியமான ஆம்பளே கிடையாது. ஏன்னா உங்களோட ஃபேஸையும் மறைச்சிடுறீங்க, உங்களோட பேரையும் ஐடியையும் மறைச்சிடுறீங்க. அப்புறம் நீங்கள் பேடு கமெண்ட் போட்டால் என்ன, போடலன்னா நீங்கள் வந்து ஒரு ஆம்பளைக்கு சமமே கிடையாது. ஒரு பொம்பளை மாதிரி தான். ஒரு புடவை கட்டிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக, இல்லைன்னா தூக்கு போட்டுட்டு தொங்கலாம். இப்படி தான் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நல்ல ஆம்பளை, ஒரிஜினல் ஆம்பளை என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரிஜினல் ஐடியில் வருவான், ஒரிஜினலாக பேர் வச்சுருப்பான். அவன் தான் உண்மையான ஆம்பளை, அவனுக்கு தான் ஆம்பளைன்னு பேர். இந்த மாதிரி வந்து பொட்டை பயலுங்க மறைமுகமாக வந்து பேரையும் தெரியாத முகத்தையும் தெரியாத கமெண்ட் போடுறவனுங்க நீங்கள் ஆம்பளே கிடையாது, பொட்டை பயலுங்கன்னு அர்த்தம். உங்கள் வளர்ப்பு, உங்கள் பிறப்பு, உங்கள் சூழ்நிலைகள்லாம் சரியில்லை. நீங்கள் வந்து கெட்ட பாதையில் போன ஆயப்பனுக்கு பிறந்திருக்கீங்க. உன் அப்பனும் சரியில்லை, உன் ஆத்தாலும் சரியில்லைன்னு அர்த்தம். இதான் பேடு கமெண்ட் போடுற நாய்ங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து பேடு கமெண்ட் போடுறதுனா ஒரிஜினல் ஐடியில் வாங்க. ஒன்று உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க. அவன் தான் ஒரிஜினல் ஆம்பளை. அவனை நான் வந்து என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன். போலீஸுக்கு அதுக்கெலாம் நிறைய கேஸெலாம் இருக்குது. இந்த பேடு கமெண்ட் போடுற பெண்களை உங்களுக்கும் தான் நீங்கள் சொல்லிவிடுங்க. அது மாதிரி உங்கள் லைவில் வந்து நிறைய லைவில் இப்போ தான் போட்டுட்ருக்கானுங்க. எந்த லைவில் வந்து பேடு கமெண்ட் போட்டாலும் இதுக்கு வந்து கேஸ் இருக்குது, பிரச்சனை இருக்குது, நிறைய கேஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. போலீஸில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். செக்ஷுவல் டார்ச்சர்னு சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு 2-3 பேரை தூக்கி வச்சு நல்லா உள்ளே வச்சு குத்துனாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா பேரும் திருந்துவானுங்க. நல்லவங்க கிடையாது. ஒரு சில பேர் குடிச்சிட்டு வந்து கமெண்ட் போடுறானுங்க. சரி, குடிகாரனுங்க ஏதோ பண்ணுறானுங்க பார்த்தா எல்லா பயிலும் அப்படி தான் பண்ணுறாங்க. பேடு கமெண்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன், அது நல்ல வயிற்றில் பிறக்காதவங்க மட்டும்தான். நல்லவங்க, நல்ல வயிற்றில் பிறந்தவங்க, நல்ல வளர்க்கப்பட்டவங்க, நாகரிகமாக வளர்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு பெண்களை, எந்த பெண்களையுமே தப்பாக பேச மாட்டாங்க. இது வந்து பேடு கமெண்ட் போடுற நாய்ங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேவா? தூக்கு போட்டுட்டு தொங்குங்கடா. நீங்கள் ஆம்பளே கிடையாது. வேட்டி கட்டாதீங்க. புரியுதா? புடவை கட்டிக்கிங்க எங்களை மாதிரி.